ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதாவது அவர் நீச்சல் அடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலுங்க. அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நார்மலாக குளிக்கிறது இல்லை, அது வந்து மிகப்பெரிய அரசியல். எல்லாவற்றையும் ஏற்கிற அளவுக்கு தான் இருக்கேன், நான் ஒன்றும் படுத்த படுக்கை ஆகலை, ஆனால் வயசு 87. சிங்கத்தின் காலம். ஆமாம், இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் இந்தியாவில் 87 வயசில் என்னைய மாதிரி இப்படி ஒரு நீச்சல் அடிக்க முடியும்? உடனே ஸ்விம் பண்ணுறாரு, நடக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாருல, அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ். யாருக்கு? அன்புமணிக்கு தான் கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை அற்புதமான விஷயங்க. கூட்டணி இல்லாமலே 4 எம்எல்ஏ, கூட்டணி வச்சு 5 எம்எல்ஏ, கட்சி வளர்ந்துருக்கா தெரிஞ்சிருக்கா? கூட்டணி இல்லாமல் 4 எம்எல்ஏ இருந்தப்ப அன்புமணிக்கு வயது என்னவா இருக்கும்? ஆனால் அவர் பேசுறாரு, மக்கள் மத்தியில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும், மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாங்க. இப்படி பண்ண நம்மளால வந்து 2026 ஆட்சி பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு யார் கேட்குறாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க திரும்பி பார்க்க வச்சாங்களா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்றது ஜெயலலிதாவை திருப்பி ஜெயிக்க வச்சாங்க, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப ஐயா இன்ன வரைக்கும் என்ன சொன்னார் அதுதானே நான் கேட்டேன், இதுக்கப்புறமா ஐயா சொல்கிறதானே நான் கேட்டு செய்ய போகிறேன். இவர் பேசினதே இது வரையும் அவர் கேட்கலங்கிறது காமிக்குதுல. இதை போய் ஒரு பொது மேடையில் புலம்புற அளவுக்கு வந்திருக்குனாலே உள்ள நடந்திருக்குன்னு. வெளியவே இப்படி சண்டை போடுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய பதற்றத்தை வந்து உருவாக்கிடுச்சு ஆளுங்கட்சிக்கு. 1008 தடைகள் அந்த மாநாட்டுக்கு. முதல் ராமதாஸ் அன்புமணி சண்டை முடியட்டும், இவங்க ஒருத்தரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் என்ன முடிவுன்னு தெரியல. இதில் ஆளுங்கட்சிக்கு பயம்னா இந்த சண்டை எப்போதான் முடிவுக்கு வரும்? இன்னும் இவங்களோட அந்த 2 பேத்துக்கான முறை ஏதாவது ஒரு அலைன்ஸ் செட்டில்மெண்ட் ஆனால் அவர் செட்டில் ஆக தானே வேணும். இப்போ அவருக்கு என்னன்னா திமுகவோட கூட்டணி போகிறதுல விரும்புறாரு ஜி.கே. மணியும் ராமதாஸும். டோர் க்ளோஸ்டு, டோர் க்ளோஸ்டு, ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டாரு. பிளாக்ல கூட டிக்கெட் கிடைக்காதுன்றாரு ஸ்டாலின். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தம் அவர்கள். சார் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தருமபுரியில் ஒரு மேடையில் பேசுகிறப்ப, ஒரு மாதமாக தூக்கமே இல்லை, மனசில் அதுதான் ஓடிட்டு இருக்கு, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேனா, எதுக்கு பொறுப்புல இருந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அன்புமணி ராமதாஸோட மன உளைச்சலுக்கு யார் காரணம்? இது வந்து அவங்க அப்பா மகன் சண்டை. இவர் தருமபுரியில் புலம்புறாரு. அவர் நீச்சல் குளத்தில் குளித்து நான் யார் தெரியுமா, நான் உடல் வலிமை. அதாவது அவர் நீச்சல் அடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலுங்க. அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நார்மலாக குளிக்கிறது இல்லை, அது வந்து மிகப்பெரிய அரசியல். இதுவரையும் தமிழ்நாட்டில் 87 வயது தலைவர் குளிச்சுட்டு நீச்சல் அந்த இது மேடையில் இருந்து அவராக ஏறி வர்றாரு. கவனிச்சிங்களா? அவர் மேடையில் வரும்போது முகுந்தன் கையை பிடிச்சிட்டு வர்றாரு, நீச்சல் குளத்துலேருந்து அவராக எந்திரிக்கிறாரு. அந்த வீடியோ வந்து அவருக்கு தெரியாமல் யாரும் எடுத்ததெல்லாம் கிடையாது, எடுத்துட்டு போடுறாரு. ஆமாம், அதில் அந்த கையை வந்து இவ்வளோ தூரம் உயர்த்துறாரு. கொஞ்சம் அதுலேயே உட்கார்றாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சிட்டிங் பொசிஷன். அதாவது இந்த வயசுலேயும் எனக்கு மூட்டு, முதுகு, கை எல்லாவற்றையும் ஏற்கிற அளவுக்கு தான் இருக்கேன், நான் ஒன்றும் படுத்த படுக்கை ஆகலை, ஆனால் வயசு 87. சிங்கத்தின் காலம். ஆமாம், இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் இந்தியாவில் 87 வயசில் என்னைய மாதிரி இப்படி ஒரு நீச்சல் அடிக்க முடியும்? உடனே ஸ்விம் பண்ணுறாரு, நடக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறாருல, அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ். யாருக்கு? அன்புமணிக்கு தான் கொடுத்தது. பா, அப்பா என்ன ஒதுங்கிடலப்பா, அப்பா இன்னும் சோம்பி படுத்து விடவில்லை, நான் தான் சிங்கம், புரியுதா? உன்னோட வயசுல மூத்தவன் தான், உனக்கு பெத்தவன் தான், அவன் அப்பா தான். சும்மா நீ வயசாயிருச்சு போயிடுவோன்னு தொண்டர்களுக்கும் பாமக இது அன்புமணிக்கு தான் சொல்றாரு. நான் இருக்கிறேன், இன்னும் வலிமையா இருக்கேன், உறுதியா இருக்கிறேன். சும்மா இந்த பையன் சொல்றான்னு, என் பையன் சொல்றான்லாம் போகாதீங்க, அன்புமணி சொல்றாருன்னெலாம் யாரும் போகாதீங்க, நான் எடுக்கிற முடிவு தான், எடுத்த எல்லா முடிவும் தப்பா எடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை அற்புதமான விஷயங்க. கூட்டணி இல்லாமலே 4 எம்எல்ஏ, கூட்டணி வச்சு 5 எம்எல்ஏ, கட்சி வளர்ந்துருக்கா தெரிஞ்சிருக்கா? இது கரெக்ட் இல்லையா? அவங்களாம் கட்சி ஆரம்ப காலத்துலேருந்து வளர்த்தவங்க. கூட்டணி இல்லாமல் 4 எம்எல்ஏ இருந்தப்ப அன்புமணிக்கு வயது என்னவா இருக்கும்? பண்டுட்டி ராமச்சந்திரனை யானையில் கூட்டி வர்றப்போ அன்புமணியுடைய வயசு என்னவா இருக்கும்? அப்படி இருந்த கட்சியை இப்போ உன் பொறுப்பில் நீ தான் தலைவர்னு கொடுத்ததுக்கு பிறகு ஏன் ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த வருத்தத்தை சொல்றாரு. அது உண்மையிலே அவருடைய ஆதங்கம் சரிதான். அவர் அப்பா என்னை பார்த்தா ஒரு பக்கம் அப்பாவா இல்லை, அந்த நேரத்தில் அவர் பாமக தலைவராக தான் இருக்கிறார், பாமக நிறுவனரா. அவர் அப்பாவா இருந்தா பொது மேடையில் பேசிருங்களா, உள்ளுக்குள்ள கூப்பிட்டு திட்டிருப்பாரு. வெறுமனே அப்பாவா இல்லை, அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பாமக தலைவராக தான் இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன்.
இல்லை பொதுவாக வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோட தலைமையில் அவர் கட்சி தலைவராக இருக்கிறப்ப அவரால் என்ன எப்படி முடியுமோ பாமக எப்படி வழிநடத்த முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ண தான் செஞ்சிருக்காரு. பாமகவின் வெற்றிங்கிறதே தனிச்சு நின்று தங்களுடைய வாக்கு வங்கியை காமிச்சாங்க. நாங்கள் புறக்கணிச்சா தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத அந்த 89 அந்த சமயத்தில் காமிச்சாங்க. 91 தனித்து நின்று ஜெயிக்க முடியும்னு காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகுது. இவங்க தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி ஒரு 17 பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சியில். அந்த தொடர்ச்சியாக ஒரு எம்எல்ஏ வர்றாரு. யானை சின்னம். அப்போ யானை சின்னையில் யானை மேலே கூட்டி வர்றாங்க சட்டசபைக்கு. ஈழத்தை பற்றியே பேசக்கூடாதுன்னு ஜெயலலிதா சொன்னப்போ தமிழக வாழ்வுரிமை மாநாடுன்னு நடத்தினாங்க. அது நடிகர் சிவாஜி கணேசன், இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இப்படின்னு பலரை கூட்ட, பேராசிரியர் சுபவீர பாண்டியன் எல்லாரும் கலந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஈழ அரசியல் பேசிய ஒரு மாநாடு. இப்படியா கட்சியை வளர்த்துட்டு வர்றாங்க. கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வைகோவோட தான் அலைன்ஸு பேசுகிறாங்க. இப்போ ஷெரீஃப் இருக்கார்ல, இப்போ பேசுகிறார்ல ஊடகத்தை, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஷெரீஃப். அப்போ பாமகவில் அவர் இளைஞரணி தலைவர், இளைஞரணி செயலாளர், முக்கியமான பொறுப்பு 2ஆம் கட்ட தலைவர் அவர் தான், ஷெரீஃப் அவர்கள் தான். வைகோவோடலாம் போய் கூட்டணி பேசுகிறாங்க. வைகோ அப்போ தனிச்சு மதிமுக பிரித்து வர்றாங்க. இல்லை தனிச்சு நிற்போன்னு தனிச்சு நிற்க சரியாக வரல. பாமக மதிமுக கூட்டணியா, மதிமுக பாமக கூட்டணியாங்கிறதுல ஒரு ஈகோ பிரச்சனையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தனிச்சு நின்று 4 சீட்டு இருக்கிற முஸ்லீம் அமைப்புகளோடலாம் முத கூட்டணி வச்சிரும் அவர் தான். அந்த முஸ்லீம் அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைத்து குணக்கடி அணிப்பான்னு இன்னும் இருக்கிறார். தமுமுகக்கெல்லாம் கிட்டத்தட்ட முன்னோடி தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. பழனி பாபு இருந்தார். பழனி பாபா அது ஒரு மாதிரி அப்படியே நிறைய அந்த மாதிரி இன்னைக்கு ஈழ அரசியல் பேசுகிறவங்க, எம்எல் பாலிடிக்ஸ் நக்சல் பாரி பேசுகிறவங்க பல பேர் பாமக ஆதரவாளர்கள். பாமகவுக்கு தொடக்க காலத்தில் பயிற்சி வகுப்பு கொடுத்ததில் ஆமார்க்ஸ் பேராசிரியர் ஆமார்க்ஸ், மறைந்து போன எழுத்தாளர் பிரபஞ்சன், இன்னைக்கு அந்த ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த படத்தை எடுப்பதற்கு காரணமாக இருந்த கல்யாணி, பேராசிரியர் கல்யாணி, அந்த இருளர் மக்களுக்காக உழைக்கிறாரு, ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்க, பேராசிரியர் கல்யாணி, அவங்களாம் பாமக தொடக்க காலத்தில் தொடர்பில் இருந்தாங்க. இப்படியான ஒரு அடையாளத்துடன் வந்த ஒரு அமைப்பு அது பேசி ஒரு ஓட் பாலிடிக்ஸில் நின்று எம்எல்ஏ சீட்டு வாங்கி அந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்தாங்க. முத அதிமுகவுடன் கூட்டணி எம்பி எலெக்ஷனில் நின்று இடமெல்லாம் வெற்றி. 5 சீட்டா 6 சீட்டா தெரியல எம்பி. அப்புறம் திமுகவோட திருப்பி கூட்டணி நின்ன சீட்டெல்லாம் வெற்றி எம்பி சீட்டு. அதுக்கப்புறம் 2001 ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி நல்ல இடம் வாங்குறாங்க. இவர் முருகவேல் ராஜன் சவுத் சைடில் இருந்தவரெல்லாம், அவர் தேவேந்திர குல வேளாளர், அவரை வந்தவாசி தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. ஒரு தலித்தர் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு 2001 அவர் சேர்ந்த கூட்டணி எல்லாமே ஜெயிக்குது. 98 ஜெயலலிதா வெற்றி, ஜெயலலிதா எம்பி எலெக்ஷன். 99 திமுகவுடன் எம்பி எலெக்ஷன் வாஜ்பாய் வெற்றி. 2001 மீண்டும் ஜெயலலிதா கூட்டணி வெற்றி. 2004 மீண்டும் திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி. ரஜினிகாந்தெல்லாம் எதிர்த்து நிற்கிறாரு. 7 தொகுதியில் பாமக முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு பார்ட்டியாக தான் இருந்திருக்கு. அவங்க போன இடம்லாம் வெற்றி ஆயிருக்கலங்க. அதைத்தானே ராமதாஸ் சொல்றாரு. 2006 இவங்க எங்க இருந்தாங்க, திமுகவோட மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்றாங்களே அந்த அரசு, பாமக இருந்த கூட்டணி வெற்றி தானே. 2009 இருந்து தானே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வீழ்ச்சி தொடங்குது. 2011 தோல்வி, 2009 தோல்வி, 2011 தோல்வி. இதுக்கு ஒரு தோல்விக்கு ஒட்டுமொத்தமா அன்புமணி தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமான்னு கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியா பாஜகவுடன் இருப்பதன் மூலமாக கட்சி கரையுதுங்கிற அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு. அன்புமணியை பொறுத்தவரையும் பாஜக ஒரு அதிகாரத்தில் இருக்கு, அதோட ஒட்டிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறாங்க. பல்வேறு வழக்குகள் இதெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. ராமதாஸ் கட்சி போயிரும்னு பயப்படுறாரு. வெற்றி தோல்வியை விடு, கட்சி போயிருமே. ஆனால் பெரும்பாலும் லாஸ்ட்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே அழைப்பு கொடுத்து ரொம்ப போனது ஜி.கே. மணி, வடிவேல் ராவணன் உள்ளிட்ட ஒரு சிலர் தான் கலந்துக்கிட்டாங்க. மற்றபடி பெரும்பான்மையான ஆட்கள் எல்லாமே அந்த மீட்டிங்கை புறக்கணிச்சாங்கன்றப்ப இப்போ கட்சி அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் கையில் தான். அன்புமணி ராமதாஸ் இருக்குங்கிறது தான் அவருடைய கோபம். கூட்டணி முடிவு எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் இது தப்பு, இது நடக்காது ராஜா, இது நான் வச்ச கட்சி, நீ அநியாயம் பண்ணுற அப்படின்னு. இப்போ ராமதாஸை பற்றி பாஜக வலதுசாரியெல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்புமணி அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அப்படி ஒரு அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி, ஒரு கட்சி, நாம் அமைக்கிற கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஆளுது, இந்த மாதிரிலாம் பேசி கொண்டு வந்தவங்களுக்கு 2009, 2011, 2014
அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு, அன்புமணி மட்டும். ஆமா. அப்புறம் மாற்றம் முன்னேற்றம் இதுவும் பெரிய லெவல்ல. ஆனா அவர் பேசுறாரு, வெற்றி பெறல. மக்கள் மத்தியில ஒரு நரேட்டிவை செட் பண்ணோம், மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாங்க. இப்படி பண்ண நம்மளால வந்து 2026 ஆட்சி பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு யார் கேட்கிறாரு கேக்குறாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்ன நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க திரும்பி பார்க்க வச்சாங்களா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்றது? ஜெயலலிதாவை திருப்பி ஜெயிக்க வச்சாங்க, அவ்வளவுதான். ம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறது முன்னேற்றம் அன்புமணிக்கெல்லாம் வரல. பாமக மீண்டும் மீண்டும் அதிமுக தான் வந்துச்சு 2016. ம், ம். அது அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எப்பவுமே வட தமிழகத்தில் அதிகமான கேண்டிடேட்டை வந்து வன்னியர் கேண்டிடேட்டை வந்து இவங்க ஜெயலலிதா அம்மையார் போட மாட்டாங்க. ஓ ஓகே. திமுக தான் அதிகம் போடும். ம், ம். 2016 மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதிகமான வன்னியர் கேண்டிடேட்டை போட்டாங்க ம். ஜெயலலிதா அம்மையார். காரணம் வந்து பாமக இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கட்சியில் உள்ள வன்னியர்களுக்கு அதிகம் கொடுங்க. ம், ம். அப்போ வன்னியர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வன்னியர்கள் பெரும்பாலும் திமுக ஓட்டு போடுற நேச்சர் உடையவங்க தான். ம், ம். திமுக உருவான காலத்திலேருந்தே வன்னியர்கள் தான் அதிகம் திமுக, முதலியார் வன்னியர்கள் தான் அதிகம் திமுக ஓட்டு போடுவாங்க. பாமகவுக்கும் வன்னியர்கள் ஓட்டு தான் அதிகம். அந்த வகையில் 2016 இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், வட தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கும். அது எப்பவுமே சவுத் சைடு தான் அதிமுக நிறைய ஜெயிக்கும், மேற்கு கோயம்புத்தூர் சைடு தான் ஜெயிக்கும். ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு வந்து திமுக ஓரளவு ஜெயிச்சிருந்தது. நார்த் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தது. ம், ம், ம். எப்படி பார்த்துட்டாங்க வன்னியர் சமுதாய மக்கள்? பாமக வன்னியர்னா அது பாமக வன்னியர், அதிமுக நிற்கிற வன்னியர் ஜெயிக்க போகிற வன்னியர், Okay. அப்படி பார்த்துட்டாங்க. ம், ம். ஸோ இவர் தனித்து அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, நம்ம கட்சியில் உள்ள வன்னியர்களை அதிகமாக கேண்டிடேட்டாக நிப்பாட்டிட்டு வேல்முருகன் போன்றவர்களுக்கு சீட்டு தரல அந்த அம்மா. ம். வேல்முருகன் அங்கே அப்படியே ஜெயலலிதா அம்மையாரோடய இருந்தார், அதிமுக கூட்டணியில் அவ்வளவு இதாக இருந்தார். அந்த 7 தமிழர் விடுதலை இதுக்கான குரல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார் செய்வாருங்கிற அந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சீட்டே கொடுக்கல, ம், ம், ம். கண்டுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டால், எப்படியும் வன்னியர்கள் வேல்முருகனா அன்புமணியான்னு பார்த்தா அங்கே போயிடுவாங்க. அதை எப்படி செட் பண்ணிட்டாங்க, வேல்முருகன் வெர்சஸ் அன்புமணின்னு பார்க்காம அன்புமணி வெர்சஸ் அதிமுக வன்னியர்னு கொண்டு போயிரு. ம், ம், ம். அப்போ அதிமுகங்கிறது என்ன இருந்தாலும் பெரிய கட்சின்னு அதுக்கு போடுவோங்கிற மாதிரி ஒரு ஜெயலலிதாவே வித்தியாசமா சிந்திக்க வச்சது தான் அன்புமணியினுடைய மாற்றம் முன்னேற்றம். அது எல்லாமே ஜெயலலிதாவை திருப்பி கொண்டு வரதான் யூஸ் பண்ணிச்சே ஒழிய பாமக வளர உதவலையே. 2016, 19, 21, 24 இந்த தேர்தல் எதுலையுமே வந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டணி முடிவு பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? கூட்டணி முடிவு பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு பெரிய லெவல்ல உடன்பாடு இல்ல, ஏதோ நடந்துகிட்டு அதான் வெளிப்படுது. அதான் அப்பட்டமாக வெளிப்படுது இல்ல. அவர் பிஜேபியோட போய் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறத பாக்குறாரு. அவர் அன்புமணி என்ன பாக்குறாரு, டெல்லியில அவங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாரு. இவர் என்ன பாக்குறாரு, டெல்லியில அவங்க இருந்தாலும் நம்ம கட்சி தான் நமக்கு முக்கியம். அப்புறம் இன்னொன்று, பாஜகவுடன் பாமக கூட்டணி வச்சா பாமக ஓட்டு தான் பாஜகவுக்கு போகுது, பாஜகவுக்கு ஓட்டே இல்லை. விழுப்புரம், விக்கிரவாண்டி, தருமபுரி, பாலக்கோடு, இவங்க ஓசூர், அரூர், தருமபுரி, அரக்கோணம், வேலூர், இங்க பாஜக இருக்கு, ஆனா இங்க எல்லாம் பாமக இருக்கு. இப்போ இவங்க வந்து பாமக ஓட்டையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு, ஏசி சண்முகம் முதலியார் ஓட்டையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு பாஜகவுக்கு எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கணக்கு காமிக்க தான் அது உதவுது. டிடி தினகரன் மாதிரி ஒருத்தரை நிக்க வச்சுட்டு பாஜக கூட்டணி வேட்பாளர்னு சொல்லிட்டு அவர் வாங்கின ஓட்டையும் சேர்த்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மேடையில பேசுறப்ப ஐயா இன்ன வரைக்கும் என்ன சொன்னார் அதுதானே நான் கேட்டேன், இதுக்கப்புறமும் ஐயா சொல்றதானே நான் கேட்டு செய்ய போறேன். இவர் பேசினதே இதுவரையும் அவர் கேட்கலங்கிறது காமிக்குதுல. இதை போய் ஒரு பொது மேடையில புலம்புற அளவுக்கு வந்திருக்குனாலே உள்ள நடந்திருக்கு. வெளியவே இப்படி சண்டை போடுறாங்கன்னா வீட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டிருப்பாங்க. அவர் பாஜகவோட கூட்டணி வச்சா பாமக அழியுதுன்னு பாக்குறாரு. அப்புறம் பாமக வன்னியர்கள்லாம் பாஜகவோட ரொம்ப நாள் கூட்டணி வைக்கிறதுடைய விளைவு, பாஜகவினுடைய மத வெறுப்பு பேச்சை இவங்க நியாயப்படுத்தி திமுக பெரிய யோகியமா அப்படின்னு கேட்டு 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 கடைசியில் என்ன ஆயிருதுன்னா, பாமக என்ற ஒரு மாநில சுயாட்சி கட்சி, பாமக என்ற ஒரு சமூக நீதி கட்சி ஓப்பனா ஒரு ஆன்டி முஸ்லீம் பேசக்கூடிய அளவுக்கு, அதிதீவிர கடவுள் நம்பிக்கை, சடங்குகள் ஆதரவு, புராண கதைகள், இங்கிருந்து வந்தோம் அதிலிருந்து வந்தோம் பேசக்கூடிய அளவுக்கு இவர்களே பாஜகவின் குரலா மாறக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அந்த தொண்டர்கள் இதெல்லாம் பாஜக கூட்டணியோட சேர்ந்து அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, சில பேர் வந்து இனி வரப்போற இளைஞர்கள் பாமகல சேர்றதுக்கு டைரக்டா இந்து முன்னணியில சேர்ந்துடலாம், ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துடலாம். ஏன்னா பாஜக எப்படி தெரியுமா, பாமகவோட கூட்டணி வச்சுட்டே வன்னியர்களை காலி பண்ணும், வன்னியர்களை தாம்பக்கம் இழுத்துரும், கட்சி கரையுது அப்படின்றது ராமதாஸ் அவர்களுடைய வேதனையா இருக்கு. கண்டிப்பா பாஜகவோட கூட்டணி போனாதான் நம்மளுக்கு எதிர்காலம், கட்சிக்கு எதிர்காலம்ன்றது அன்புமணி ராமதாஸோட எண்ணமா இருக்கு. கட்சிக்கு எதிர்காலமோ இல்லையோ அவருக்கு ஏதோ ஒரு சேஃப்டியா அதை பாக்குறாரு. அவருக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவர்
ஒரு மாதிரி ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஒரு அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி பார்த்து ஒரு போய் 10 நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த கட்சியோட கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் பேசுறப்ப 2 பேரையும் வந்து சந்திக்க வைக்கிறோம், 2 பேரும் பிரச்சனையும் வந்து சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ரொம்ப முயற்சி எடுத்தார். ஆனா இன்ன வரைக்கும் 2 பேர்த்தோட சந்திப்புகள் நடக்காததே கட்சிக்குள்ள இன்னும் வந்து அந்த ஒரு சலசலப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க. அந்த கட்சி தொண்டர்கள் வந்து பாவங்க. அவங்க வந்து 2 பேரையும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறாங்க. ராமதாஸ் எதிர்ப்பணின்னு ஒன்றும் பாமக கிடையாது. ஆனா அன்புமணி ஆதரவணி இருக்கே. அன்புமணி ஆதரவணி ராமதாஸ் எதிர்ப்பணி கிடையாது. அதுவும் ராமதாஸ் எதிர்ப்பணி கிடையாது. அந்த அந்த கட்சியில இருக்கிறவங்க வன்னியர்களுக்கு மிகப்பெரிய தலைவர் ராமதாஸ் தான். அதுதான் அவங்களுடைய இது. ஆனா அன்புமணி ஐயாவும் நம்ம ராமதாஸ் ஐயா பையன் தானே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் அந்த அப்பாவி தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இப்போ ஒரு தருமபுரியில இப்படி ஒரு புலம்புறது, அவர் நீச்சல் குளத்துல குளிக்கிறது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லிக்கிறது தான். இவங்க சொல்றாங்க ஊடகங்கள் இதுல பேச வேணான்னு, தலையிடாதீங்கிறாங்க. ஊடகங்களுக்கு இவங்க தானே செய்தி தராங்க. இப்போ நீங்க ஊடகங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து, வகுப்புவாரி உரிமை குறித்து, பாஜக அரசின் ஊழல் அல்லது மாநில அரசின் ஊழல் ஏதாவது பேசுனீங்கன்னா அது தலைப்பு செய்தி ஆகும். நடக்காது கண்ணா, அது நடக்காது அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்றாரு. கட்சி தொண்டர்களுக்கு தான் சொன்னாங்க. அன்புமணிக்கா சொன்னார்? அவரு அன்புமணிக்கு தான் சொன்னார். நடக்காது கண்ணா நடக்காதுன்னு. எதுக்கு அந்த பையன் என்ன பண்ணான்? தொண்டர்கள் என்ன பண்ணான்? அவன் என்ன பத்தி நடக்காதுன்னா தனியா டீல் பேசுறது, தனியா கூட்டணி பேசுறதுனா தொண்டர்களா கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கான். அன்புமணிக்கு தானே சொன்னாரு. அன்புமணி தான் சிரிக்கிறாரு அவர் சொல்லும் போது. நம்மளதான் அப்பா சொல்றாரு அப்படின்னு சிரிக்கிறாரு. முடியாது கண்ணா, எத்தனை செல்போன் வேணாலும் வச்சுக்கோ, பாமக தொண்டன் வந்து அவனே குடிசையில வாழ்றான். அப்பாவி தொண்டர்கள், பாமக தொண்டர்கள், வன்னியர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபோன் வேணாலும் வச்சுக்கோ கண்ணான்னு சொல்றாரா? வெளிப்படையான அப்பா மகன் சண்டை தான். ஓகே, இப்போ எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பாஜக வந்து உள்ளுக்குள்ள நாட்டாமைக்கு போவாங்க. அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் விவகாரத்துலையும் பார்த்தோம். இன்ன வரைக்கும் அவங்க வந்து எப்படியாச்சும் ஓபிஎஸ்ஸை இந்த அலைன்ஸ்குள்ள பிச் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ சண்டைகள் நடக்கிறப்ப பாஜக அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்களா? ராமதாஸுக்கும் பாஜக வந்து அன்புமணியை ஃபுல்லாக இயக்குதுங்க. அன்புமணியை ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவங்க. அன்புமணிங்கிறது பாமக. அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி கேட்டார். நீங்கள் என்ன பெருசாக சீட்டு இருந்துட்டீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செய்யணும், நீங்கள் தான் பாஜக ஒரு சிறு கூட ஜெயிக்க வைக்கலையே, அப்புறம் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை கேட்கல, அன்புமணி கேட்டார். ஒரு 8-9 மாதம் முன்னாடி பட்ஜெட்லேயே இதுலேயே நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறப்ப இந்த குரல் பாமகட்டேருந்து வருமா? ஒரு ப்ராப்பரான பாரம்பரியமான பாமகக்காரன் வாயிலிருந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரணும்னு தான் கேட்பான் அவன். எங்கள் மாநிலத்தை முன்னேற்றன்னு தான் கேட்பான் அவன். தமிழ்நாடு, தமிழர் அரசியல் அப்படின்னு தான் பேசி பாமக வளர்ந்துச்சு. அந்த பாமக இன்னைக்கு பாஜகவின் குரலா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுக்கு செய்யணும், நீ ஜெயிக்க வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு பெரிய பதற்றத்தை வந்து உருவாக்கிடுச்சு ஆளுங்கட்சிக்கு. 1008 தடைகள் அந்த மாநாட்டுக்கு, பழைய வழக்குகள்லாம் எடுத்து எங்கள் மேலே போட்டாங்க. அப்படி என்ன பயம் அப்படின்னு கேட்குறாரு கேள்விகளை. ராமதாஸ் அன்புமணி சண்டை முடியட்டும், இவங்க ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் என்ன முடிவுன்னு தெரியல. இதில் ஆளுங்கட்சிக்கு பயம்னா மாநாடு, இந்த விதிமீறல் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். அதெல்லாம் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கேஸ் பண்ண. ஜெயலலிதா அம்மையார் போட்ட கேஸை கூடவா அவங்க கேஸ் போட்டாங்க? ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா? ஜெயலலிதா அம்மையார் தானே காடுவெட்டி குருவிலேருந்து எல்லாத்தையும் பண்ணது அவங்க தானே. உள்ளே வைக்கிறது பார்ப்போம்னு சொன்னது. போட்டுப்பாரு கேஸன்னாங்க. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, விதியை மீறி பேசிட்டேன், போட்டுப்பாரு கேஸன்னாங்க. அதனால் சும்மா வரலாறு எதுவும் இல்லாத மாதிரி சும்மா எதையாவது பேசணுங்கிறது. இந்த சண்டை எப்போதான் முடிவுக்கு வரும்? இப்போ ஒரு பக்கம் கூட்டணி அப்படின்லாம் பேச்சு வார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இவங்களோட அந்த 2 பேத்துக்கான அந்த முறை ஏதாவது ஒரு அலைன்ஸ் செட்டில்மெண்ட் ஆனால் அவர் செட்டில் ஆக தானே வேணும். இப்போ அவருக்கு என்னன்னா திமுகவோட கூட்டணி போகிறதுல விரும்புகிறாரு ஜி.கே. மணியும் ராமதாஸும். இங்கே டோர் க்ளோஸ்டு, டோர் க்ளோஸ்டு, ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டாரு. பிளாக்ல கூட டிக்கெட் கிடைக்காதுன்றாரு ஸ்டாலின். குறைந்தபட்சம் பாஜக இல்லாத அதிமுகவாவது வேணும்னு ஆசைப்பட்டாரு ராமதாஸ். ஓகே, பாஜக இல்லாத அதிமுக உங்களுக்கு லாபம். சேலம், தருமபுரி, எடப்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர் 2 பக்கமும் ஓட்டு கன்சாலிடேட். ஆமாம், கவுண்டர் ஓட்டு, வன்னியர் ஓட்டு ரெண்டுமே இருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு, பிஎம்கே ஓட்டு. வெறுமனே கவுண்டர்னு எல்லா கவுண்டரும் ஒன்றும் உங்களுக்கு அப்படியே ஏடிஎம்கே போட மாட்டாங்க, எல்லா வன்னியரும் போட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய சில தொகுதிகள்லாம் அப்படியே ஜெயிக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்தா சாலிடாக இருக்கு. இப்போ எடப்பாடியே பாமக வேணும்னு எதிர்பார்ப்பாரு அவர் தொகுதிக்கு. அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு அது தேவை. நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ பாமக வந்து வேற ஒன்றும் இல்லை. கடந்த முறை அந்த 22 இடைத்தேர்தலில் கரெக்டாக அதிமுக தங்களுடைய ஆட்சியை தக்க வச்ச கூட்டத்துக்கு வட தமிழகத்தில் பாமகவுடன் கூட்டணி இருந்தது ஒரு முக்கிய காரணம். அது வெளிப்படையாக மேடையில் கூட பேசினாங்க. மேடையிலேயே பேசினாங்க, நாங்கள் இல்லைன்னா இது பண்ண முடியுமா அப்படி மாதிரிலாம் பேசினாங்க.
ஸோ ராமதாஸ் அதை தான் எதிர்பார்க்குறாரு இப்போ. ம் 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 இப்போ நீங்கள் அந்த சமயத்தில் பாஜக இருந்துச்சா இல்லையாங்கிறது கூட நமக்கு தேவையில்லை. இப்போ தருமபுரியில் பாஜகவோட கூட்டணி வச்சு என்ன அதிமுக எக்ஸ்ட்ரா கிடைச்சிட போகுது? ம் 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 பாமகவோட வச்சாதான் ஏடிஎம்கேக்கு லாபம்.